முல்லை பெரியாறு அணையில் வரும் ஜூன் 13, 14 மத்திய கண்காணிப்பு குழு ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பழனிக்குமார். விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக ஸ்ரீராம். அதாவது தென் தமிழகத்தில் உள்ள தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களில் நீராதாரமாக திகழக்கூடிய முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தி கொள்ள கடந்த 2014ஆம் ஆண்டு உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் அணையை கண்காணித்து பராமரிக்க மத்திய நீர்வள தலைமை பொறியாளர் தலைமையிலான குழுவினரை நியமித்தது. இந்த குழுவில் தமிழகம் மற்றும் கேரளா ஆகிய 2 மாநிலங்களைச் சேர்ந்த அரசு துறை அதிகாரிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் குழுவினர் இடம்பெற்றுள்ளனர். கடந்த 2023ஆம் ஆண்டு இந்த மத்திய கண்காணிப்பு குழுவினர் அணையில் ஆய்வு செய்த நிலையில் நிகழாண்டில் கடந்த மார்ச் 18ஆம் தேதி ஆய்வு செய்ய இருந்தனர். ஆனால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாகவும் அரசு துறை அதிகாரிகளுக்கு தேர்தல் பணி காரணமாகவும் அந்த ஆய்வு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது வரும் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிவடைவதை விட்டு ஜூன் 13, 14 ஆகிய 2 தேதிகளில் முல்லைப்பெரியாறு அணையில் மத்திய கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு நடத்த உள்ளதாக தமிழ்நாடு நீர்வளத்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது முல்லைப்பெரியாறு அணைக்கு மாற்றாக புதிய அணை கட்டப்பட வேண்டும் என கேரள அரசு மத்திய அரசிடம் அனுமதி கோரியுள்ள நிலையில் மத்திய கண்காணிப்பு குழுவினரின் இந்த ஆய்வு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பழனிக்குமார்.